வணக்கம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மாயி பாட்காஸ்ட்டோட மென்டல் ஹெல்த்துங்கிற வீக்கில் நம்ம டே 2ல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டாப்பிக்குமே ரொம்ப சிம்பிளாக கொண்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன். என்னென்னா, ரொம்ப காமனான பிரச்சனை. இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப காமனான திங். நமக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் எங்கேயோ சம்மந்தம் இல்லாத மாதிரி நமக்கு உணரக்கூடியது ரொம்ப சாதாரணமான விஷயமாக மாறிடுச்சுங்கிறதுல மாறிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டுருக்கோம். இல்லைடா நீ சொல்கிறது எனக்கு சரியாக புரியல அப்படின்னா, நம்ம ஏதோ இடத்துல ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், சம்திங் வி ஆர் டூயிங் சம்திங். இல்லை இப்படி தான் நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ வகையில் என்னை ஸ்டூடெண்ட்னு அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ நான் எப்படி என்னை ஆஜி நண்பன் அடையாளப்படுத்திக்கிறேன். அப்படி நீங்கள் உங்களை விதமாக அடையாளப்படுத்திக்க விரும்புறீங்கள, அல்லது அடையாளப்படுத்திக்கிட்டு இருப்பீங்கள, அது சரியாக இருக்கா, அது உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோட செயலுக்கும் என்னோடய எண்ணங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். எப்படின்னா, நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல. நான் ஒரு 8-9 மணி ஆகிடுது. ஏன்னா நான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குறேன். அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரீசன்ஸ்னால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியலங்கும்போது, அது எனக்கு பர்சனலாக சின்ன சின்ன விஷயங்கள் என்னால் செய்ய முடியும் போதே நான் அவ்வளோ தாக்கும்போது, லைஃப் எவ்வளோ பெரிய விஷயம். நான் செய்யக்கூடிய செயல் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படிங்கிறது. இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே கரெக்டான ஃபீல்டை சூஸ் பண்ணணும். இப்போ எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் +2 முடிச்சிட்டிங்க, +2 முடிச்சுட்டு அடுத்த காலேஜ் போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல்டை சூஸ் பண்ணணும். காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே நிறைய சப்டாண்ட் இருக்கும், அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. அப்போது எல்லாமே இந்த சாய்ஸ் மேக்கிங் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸாக காமிக்கிடும். ஆனால் எனக்கு இதில் மிகப்பெரிய ஐயப்பாடு என்னென்னா, இப்போது நானே இருக்கேன். நான் +2 முடிச்சிட்டேன். +2 முடிச்சுட்டு அடுத்து நான் கோர்ஸ் எடுக்கிறேன். அந்த கோர்ஸுக்காக எனக்கு 100% எங்கள் வீட்லேயும் சரி, என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி, விட்றா உனக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுட்டு போடா, நீ எடுத்துகிட்டு போடா, நீ படிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உண்மையாலுமே நான் 100% ஃப்ரீடமோட எடுப்பேனா? ஏன்னா 17 வருடங்கள், மினிமம் ஒரு 17 வருடங்கள் இந்த சமூகத்தில் நான் வாழ்ந்துருக்கேன். இந்த சமூகம், என்னை சுற்றி இருக்க மனிதர்களோட தாக்கம் அந்த டிசிஷனில் இதுக்காக நீங்கள் நம்புறீங்களா? நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த சமூகம் நமக்கு மேலே ஏதோ ஒரு விஷயத்தை தாக்குதல்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த சமூகத்தில் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். அந்த சமூகத்தோட ஏதோ ஒரு தாக்கம் அந்த விஷயத்தில் இருக்கும். நீ சொல்கிறது ஓகே, பட் என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாத பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இன்றைக்கி நம்ம நமக்கு பிடிச்ச விஷயத்த ஃபாலோ பண்ணணும், பேஷனை ஃபாலோ பண்ணுறத விட செம்மையான விஷயம் எதுவுமே இல்லைங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. பட் எது பேஷன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, எனக்கு இதில் டேலண்ட் இருக்குது, பட் சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்கிறோம்ல, எது டேலண்ட்டுங்கிறது ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது பேஷன் அப்படிங்கிறதும், எனக்கு ஒரு விஷயத்தில் டேலண்ட் இருக்குது, அதுக்கு எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருந்தா அதில் நான் மூவ் ஆன் ஆகி நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக, நான் ஒரு தோனி மாதிரி ஒரு பர்சனாக வந்திருப்பேன் அப்படிங்கிறது. இந்த இடத்துலேயே கூட நான் டோனின்னு சொன்னோம்ல, உண்மையாலுமே டோனி சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னா, அவரோட சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்படி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதா அப்படின்னா இல்லை. அது அப்படி தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர் இப்போ கிரிக்கெட்டில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாது அப்படிங்கிறதுனால அவரோட ஜேர்னிக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்ன? இல்லை. அவருக்கு என்னங்க வயசாகிடுச்சு, இப்போது 40+ தான் ஆகுது. ஸோ அப்போது எங்கேயோ நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்ஸஸுங்கிறது ரொம்ப தப்பானது. சரி, நம்ம பேசிகிட்டு இருக்க கண்டென்ட்டுக்கும் இந்த மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. நீங்கள் வெற்றிக்காக ஓடவே கூடாது. நீங்கள் இதுதான் இலக்கு அப்படின்னு சொல்லி ஓட வேண்டாம். ஓகே, எனக்கு இந்த விஷயம் செய்யும்போது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, சரி. என்னோடய இலக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலும் ஒரு தப்பு, பட் இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ராக் மட்டும் வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இலக்கு இல்லாமல் இருந்தாலும் அது நீங்கள் தவறான பாதைக்கு போகிறதுக்கு அது வழிவகுத்துரும். அதே சமயம் இதுதான் இலக்குன்னு ரொம்ப ப்ரீ மைண்டடாக இருந்தாலும் அது நம்மளை காயப்படுத்திடும். ஏன்னா நம்ம ரொம்ப சொல்கிறது, ரொம்ப அப்படியே சாலிடாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடி பார்த்து ரொம்ப சாலிடாக இருக்கும், லைட்டாக போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பான ஒரு ரூட் மேப் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ட்ராக்கில் அப்படியே பயணிச்சுப்போங்க. வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொன்று, எங்கேயோ நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ரொம்ப பெரிய கனெக்ட் இருக்குங்கிறது என்னால் பர்சனலாக நம்ப முடியுது. தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன். இது நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி டே 2ல் பேசிகிட்டு இருக்கோம். இது வீக்லி டாபிக்ஸ் வித் டெய்லி எபிசோட்ஸ். நான் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன்.